Find the value of 0.46 minus 0.13 by grid model. ஸோ இதில் grid model பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் அப்படின்றது என்னது 0.01 அப்படின்றது. அப்புறம் ஒரு காலம் ஃபுல்லா ஒரு காலம் இருக்கிறது. இது ஃபுல்லா இந்த 10 பாக்ஸஸ் இருக்குல்ல, 10 பாக்ஸஸோட வேல்யூ என்னது 0.1. 10 பாக்ஸஸ் இருக்கிறோடைய வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், சப்ராக்ட் பண்ண போறோம். ஸோ திஸ் இஸ் த பிக்கர் நம்பர் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்றோம், ஸோ 0.46னா என்னது, 4 காலம் நம்ம ஃபில் பண்ண போறோம். 1 2 3 4 1 காலம் ஃபில் பண்ணிட்டோம். அப்புறம் செகண்ட் ஒன் ஃபில் பண்றோம். தேர்ட் ஒன், அப்புறம் என்னது 4. அப்புறம் என்ன இருக்கு, இங்க 6 இருக்கு. அப்போ 1 2 3 4 5 6. கிளியரா? இப்போ நம்ம எதை சப்ராக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 0.13 அப்படின்னா என்ன அர்த்தம், 13 பாக்ஸஸை நம்ம கேன்சல் பண்ண போறோம். கிளியர்? அப்போ நம்ம 13 பாக்ஸஸ் கேன்சல் பண்ணா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 பாக்ஸஸை கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது 0.1 0.2 0.3 அண்ட் 0.3 ஃபுல்லா இருக்கு. இங்க ரீதி இருக்கு 1 2 3 இருக்கு. அப்போ இங்க போடுறோம். ஸோ ஆன்சர் இஸ் 0.33. செக் பண்ணி பார்க்கலாமா? 0.46 ஸோ மைனஸ் 0.13. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணினா என்ன வரும், பின்னாடி இருந்தா சப்ராக்ட் பண்ணணும். 6 minus 3 is 3. 4 minus 1 is 3. 0.3. கிளியர்? நம்ம இந்த மெத்தடே போட்டுக்கலாம். நமக்கு கிரிட் மாடல் அப்படின்றதுக்காக உங்களுக்கு இது எப்படி போடணும்னு சொல்லி கொடுக்குறேன். அவ்வளவுதான்.